Hello friends, welcome to Naguvin samayal. நம்ம இன்னைக்கு blouse-ஓட பேப்பர் கட்டிங் ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறமா லைனிங் blouse வந்து எப்படி கட் பண்றதுங்கறதை இந்த வீடியோல பார்க்கலாம். இப்போதான் எங்க சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. கூடவே இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்போதான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஜாக்கெட்டுக்கு அளவு நம்ம வந்து அன்றைக்கி எழுதி வச்சோம். இந்த பேப்பர் வந்து முக்கியமாக வேணும். இது வச்சுட்டு இப்போ வந்து நம்ம எப்படி ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேப்பர் கட்டிங் கட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமாயி நம்ம வந்து துணியில் கட் பண்ணலாம்னா அது ஃபஸ்ட்டு நம்ம வந்து கிராஸ் பெல்ட்டுங்கிறதுனால பேப்பர் கட்டிங் இருந்துச்சுன்னா தான் நம்மளுக்கு வந்து கரெக்டாக வரும். அதுக்கு எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முன் அகலம் வந்து எவ்வளோ போட்டோம்னாக்க 10 + 1 11 போட்டிருக்கோம். முன் அகலம் இங்கே 11. இப்போ முன் உயரம் வந்து 12.25 இருக்குது. 12 ஒரு காலும் எடுத்தோம். 12.25 இருந்துச்சு. கரெக்டாக இங்கே 12.25 வச்சுட்டு இங்கே பிடிக்கணும். பிடிச்சோன்னா எந்த இடத்துல வருதோ அந்த இடத்துல ஒரு கோடு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இங்கிட்டிருந்து இந்த சைடும் 12.25 எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இங்கேருந்து 11. இப்போ பாருங்கள் இந்த மாதிரி வருது இல்லை. இந்த இடத்துல வந்து நம்ம வந்து கரெக்டாக இதை வந்து கோடு போட்டுக்கலாம். இப்போ இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பேப்பரில் வந்து இதுதான் 11 இன்ச்சு, இதுதான் 12.25. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இது 11 இன்ச் இருக்குல்ல, இந்த சைடு தான் நம்ம வந்து இது அளவு எடுக்கணும். இப்போ நம்மளுக்கு கழுத்து அகலமும் ஷோல்டரையும் இந்த சைடு எடுக்கணும். நம்ம வந்து இதில் வந்து இந்த 11 இருக்கிற பக்கம் நம்ம வந்து டேப் வச்சுக்கணும். இந்த மாதிரி அங்கிட்டு அந்த சைடு பார்த்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு 2.5 இங்கே அளவு எடுத்துக்கலாம். ஷோல்டர் வந்து 6, 2.25 இருக்குது. அதை எழுதிக்கங்க தெரியலைனாக்க. இது வந்து 6 நம்மளுக்கு. முன்கழுத்து தான் ஃபஸ்ட் நம்ம 4.25 நம்மளுக்கு அளவு எடுக்கணும். இங்கேருந்து கரெக்டாக வச்சு பார்த்துக்கோங்க. 4.25 வச்சிங்கனாக்க இது எங்கே வருதோ அந்த இடத்துல ஒரு கோடு போட்டுக்கோங்க. டேப் எங்கே வருதோ அந்த இடத்துல ஒரு கோடு போட்டுக்கோங்க. இப்போ இந்த சைடு வந்து முண்டா எடுக்கணும். முண்டா 5.25 இங்கே குறிச்சாச்சு. இதில் அளவு சட்டையில் இந்த பட்டன் வருது இல்லை, இந்த சைடு தான் நம்ம வந்து எடுத்துக்கணும். இந்த இடத்துல கொஞ்சம் இறக்கி வச்சுட்டு என்ன பண்ணணுன்னா இதை வந்து இப்படி கழுத்தை வந்து இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்படியே அளவு எடுத்துடலாம். நம்ம இப்படியே வச்சு வரைஞ்சிக்க வேண்டியதான். இதுதான் முன்கழுத்து. நம்மளுக்கு முன்கழுத்து இப்போ கிடச்சிருச்சு. அதே மாதிரி முண்டா பார்த்தீங்கன்னாக்கா முண்டாவையும் நம்ம இப்படியே வரைஞ்சி விட்றலாம். இப்படியே வரைஞ்சிடலாம் முண்டா. அப்படி இல்லைன்னாக்கா உங்களுக்கு தெரியலை, அந்த மாதிரி எல்லாம் வரைகிறதுக்கு எனக்கு தெரியலைன்னீங்கன்னா என்ன பண்ணுங்கன்னா இப்படி முன்கழுத்துக்கு இந்த மாதிரி கோடு போட்டுக்கோங்க. எந்த இடத்துல அது வருதோ அது வரையிலும் இப்படி கோடு போட்டுக்கோங்க. இந்த கார்னர் இருக்குல்ல, இதிலேருந்து 3/4 இன்ச் இப்படி மார்க் பண்ணிக்கிட்டிங்கன்னா அதுலேருந்து அப்படியே நம்ம ஒரு வளைவு இப்படி போட்டுற வேண்டியதான். போட்டுட்டோன்னாக்க இது வந்து கழுத்து இதுவாயிரும். அதே மாதிரி முண்டாவுக்கும் என்ன பண்ணணுன்னாக்க நம்ம இது அப்படி இது கழுத்துக்கு எப்படி போட்டோமோ இதே மாதிரி போட்டுட்டு நான் இப்போ வந்து இங்கே வந்து 1.25 இன்ச் வச்சுருக்கேன். வளைவு வரைஞ்சிக்குவேங்க. இந்த வளைவை தான் நம்ம வந்து கணக்கு பண்ணி வெட்டோம். இப்போ இங்கே வந்து மடிப்பகனம் கடைசியில் ஒன்று எழுதணும்ல, அந்த மடிப்பகனம் வந்து 3.5 வந்து இந்த சைடுலேருந்து நம்மளுக்கு எடுத்துக்கணும். இந்த கழுத்து எங்கே எடுத்தோமோ அந்த கழுத்து பக்கத்துலேருந்து நம்மளுக்கு வந்து மடிப்பகனம் எடுக்கணும். மடிப்பகனம் 3.5க்கு இந்த இடத்துல வச்சு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இந்த இடத்த என்ன பண்ணணுன்னா நம்ம வந்து இப்போ இதை வந்து இப்படி மடக்கிக்கங்க. இந்த இடத்துல மடக்கிட்டு ஒரு வி கட்டு மாதிரி ஒரு கட் கொடுத்துடலாம். நல்லா பேப்பர் ரெண்டையும் ஒன்றா வச்சுக்கோங்க. இங்கிட்டும் இந்த மாதிரி கரெக்டாக சமமாக இருக்கணும். வச்சுட்டு ஒரு கட்டு இப்படி கொடுத்துட்டோம்னாக்க இந்த மாதிரி வந்துடும் பேப்பர். இதுதான் நம்மளுக்கு வந்து மடிப்போட அகலத்துக்கு கணக்கு. பாருங்கள், இங்கே வந்து கழுத்து, இது வந்து முண்டா. அந்த முண்டா சைடு தான் நம்ம வந்து 1 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கணும். நம்மளுக்கு இதுதான் பட்டன் வைக்கிற சைடு. இப்போ இதை எப்படி கணக்கு எடுக்கிறதுனாக்க இதை இதோடு வச்சுட்டு இங்கே எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். இந்த தையல் பெல்ட்டு இருக்குல்ல, அந்த பெல்ட்டோட தையல் எங்கே வரையிலும் வருதுன்னு பார்க்கணும். இந்த இடத்துல வருது நம்மளுக்கு பெல்ட்டோட தையல். அந்த இடத்துக்கிட்ட நம்மளுக்கு ஒரு மார்க் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம தைக்கிறதுக்கு வந்து
இங்கே கீழே கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச்சு இறக்கிக்கணும். இறக்கிட்டு நம்ம வெட்டினோம்னா தான் நம்ம தைக்கையில் இந்த இடத்துக்கிட்ட வரும் நம்மளுக்கு தையல். அதனால் ஒரு 1/4 இன்ச்சு இறக்கிட்டு அந்த இடத்துல இப்படி ஒரு வளைவாக ஒரு கோடு போட்டுக்கோங்க. இந்த மாதிரி இப்படி வளைவாக போட்டுக்கணும். இப்போ அதே மாதிரி இந்த சைடு பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இந்த பட்டன் சைடே எடுக்க வேண்டாம். இந்த சைடு இருக்குல்ல, இந்த நூல் வச்சுருக்கோம்ல, இந்த பக்கம் இருந்து இதை என்ன பண்ணணும், இது மாதிரி திருப்பிக்கங்க. திருப்பிட்டு இந்த பக்கம் முண்டா எடுத்தோம்ல அதில் இப்படி இதிலேருந்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு இங்கே வரையிலும் பாருங்கள். பார்த்தாக்கா நம்மளுக்கு எவ்வளோ வருதுன்னு பார்த்தா தெரியும். இங்கே வரையில் வருது தையல் நம்மளுக்கு. அந்த தையல்லேருந்து ஒரு 1/4 இன்ச்சு கீழே இறக்கிக்கங்க. இறக்கிட்டு நம்மளுக்கு இப்போ இதுவையும் அப்படியே கோடு போட்டுக்கலாம். இதுவையும் கொஞ்சம் இப்படி கிராஸாக கொண்டு போய் இப்படி வச்சிடணும். இந்த அளவில் நம்ம இப்போ எல்லாத்தையும் வெட்டி எடுத்துடலாம். இப்போ எப்போவுமே கழுத்து வந்து நம்ம என்ன பண்ணணும்னாக்கா, கழுத்து வந்து இங்கே கீழேருந்து தான் மேலே வெட்டிட்டு போகணும். மேலேருந்து கீழே வெட்டினோம்னாக்கா நம்மளுக்கு வந்து கழுத்து வந்து அந்தளவுக்கு கரெக்டாக வராது. அதனால என்ன பண்ணணும், நம்ம கீழேருந்து தான் எப்போவுமே கழுத்து எந்த பக்கமாக பின்பக்கமாக இருந்தாலும் சரி முன்பக்கமாக இருந்தாலும் சரி கீழேருந்து வெட்டி பழகுங்க. கீழேருந்து வெட்டியாச்சு. இப்போ முண்டா வெட்டுறப்ப மேலேருந்து வெட்டுங்க. இப்போ பாருங்கள் நம்மளுக்கு முன்னாடி பக்கம் கிடச்சிருச்சு. இப்போ இது நம்மளுக்கு தேவையில்லை, வச்சிடலாம். எந்த லைனிங் துணி நீங்கள் யூஸ் பண்ணினாலும் அதை என்ன பண்ணணுன்னாக்கா நீங்கள் நல்லா ஒரு தடவை அலசிடுங்க. அலசிட்டு காய வச்சுருங்க. காய வச்சுட்டு அயன் பண்ணிவிட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணோன்னா நல்லா நீட்டாக இருக்கும். இதுதான் கரை. இந்த கரை வருது பாருங்கள், இது தெரியும் நம்மளுக்கு பார்த்தாலே. இது வந்து கரை. இதைத்தான் இப்படி நம்ம வந்து மடித்து போடணும். இந்த கரை வந்து அந்த சைடு போகிற மாதிரி, இந்த மடிப்பு வந்து எப்போவுமே நம்ம பக்கத்து இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஒவ்வொரு ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா இப்படி இப்படி சுருங்கி இப்படி துணி சுருங்கி இப்படி கோடு கோடாக வர ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் வந்து சீக்கிரமே பிஞ்சு போயிடும். அது வந்து இந்த கரையை வந்து இங்கே கீழே போட்டோம்னா தான் அந்த மாதிரி நம்மளுக்கு வந்து சுருக்கம் வந்து பிஞ்சு போகும். அதனால இந்த கரையை வந்து எப்போவுமே நம்ம என்ன பண்ணணும், இந்த மாதிரி நீளத்தில் போட்டுட்டோம்னாக்க நம்மளுக்கு வந்து அந்த சுருக்கமும் வராது. ஜாக்கெட்டில் நம்மளுக்கு வந்து ரொம்ப நாளைக்கு ஜாக்கெட்டும் உழைக்கும். அந்தளவுக்கு சீக்கிரமாக பிஞ்சு போகாது. இப்போ நம்ம வந்து பின்னாடி சைடு தான் ஃபஸ்ட்டு எடுக்க போகிறோம். அளவு ஜாக்கெட்டில் துணியில் வந்து ஃபஸ்ட்டு லைனிங் துணி தான் நான் வெட்டுறேன். இதில் வந்து பின்னாடி சைடு எடுப்போம். பின்னாக்கா நான் வந்து 23 நம்மளுக்கு வந்து அதில் வந்து பாதி ஆக்கிக்கணும். பாதி ஆக்கணும்னா 11 வருது. 11 அளவுக்கு இந்த ப்ளவுஸை துணியை வந்து நம்ம வந்து மடிச்சுக்கணும். இங்கே 11 இருக்குது. அதே மாதிரி இங்கேயும் மடித்து பார்த்துக்கோங்க 11 வருதுன்னுட்டு. இப்போ இதுவும் 11 வருது பாருங்கள். இப்போ வந்து பின்னாடி உள்ள உயரம் வந்து நம்மளுக்கு வந்து 14 ஒரு 1.25 வந்து தையலுக்காக விட்டோம். அப்படின்னா 14 தான் நம்மளுக்கு வந்து பின்னாடி உயரம். இது வந்து லைனிங் ப்ளவுஸுங்கிறதுனால நம்ம வந்து 14 எடுத்தாலே போதும். ஏன்னா அந்த 1.25 வந்து மடித்து தைக்கிறது வந்து நம்ம வந்து வெளியில் உள்ள துணியில் தான் விடணும். இந்த லைனிங் துணியில் விடணும்னு அவசியம் இல்லை. அதனால் அந்த 14 அளவுக்கே நம்ம வந்து இதை வந்து வெட்டிக்கலாம். 14 அப்புறம் மேலே ஒரு இந்த தையலுக்கு ஷோல்டர்கிட்ட வர தையலுக்காக ஒரு கால் விட்டோம். 14.25. அந்த 14.25 தான் இப்போ இங்கே விடணும். இப்போ அதே மாதிரி இந்த சைடும் 14.25க்கு எடுத்துக்கலாம். கோடு போட்டாச்சு. பின்பக்க உயரம் பக்கத்து பின் கழுத்து தான் நம்ம எடுக்கணும். பின் கழுத்து பார்த்தீங்கன்னாக்கா 7.25 வருது. 7.25 தையலோடு சேர்த்து 7.5 வந்துச்சு. பின் கழுத்து நம்மளுக்கு இங்கே 7.25 எடுக்கணும். அளந்தாச்சு. இப்போ வந்து நம்மளுக்கு வந்து கழுத்து அகலம் ஷோல்ட்ரு எல்லாத்துக்கும் நம்ம வந்து அளவு எடுக்க தேவையில்லை. ஏன்னா இந்த பேப்பர் பீஸ் வச்சுருக்கோம்ல, இந்த பீஸை அப்படியே இதில் வச்சுருங்க. நேரே வச்சுட்டு இந்த மாதிரி இங்கே பாருங்கள், இந்த மடிப்பு கரெக்டாக அந்த பேப்பரோடு செட் ஆகணும். இந்த மாதிரி வரணும். இப்போ நம்மளுக்கு பின்னாடி இது முண்டை வந்து இங்கே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிறதுனால அப்படியே அது வந்து ஜாயின் பண்ணி விட்டோம்னா சரியாக வந்துடும். இப்போ பாருங்கள், இது 5.5 வரும். 5.25 வரும். 5.25 வருதா? கரெக்டாக வந்துடும் அது அளவு. இப்போ இது நம்மளுக்கு முன் கழுத்து பின் கழுத்து வந்து இங்கே வரையிலும், இங்கேருந்து இங்கே வரையிலும் நம்ம வந்து வெட்டணும். இப்போ பின் கழுத்து நம்மளுக்கு கழுத்து வேணும்னா கழுத்து மாதிரி வச்சுக்கலாம். இல்லை ரவுண்டு நெக் வேணும்னா ரவுண்டு வைக்கலாம். நான் இன்றைக்கி வந்து ரவுண்டு தான் வைக்க போகிறேன். ரவுண்டு தான் வரைஞ்சிருக்கேன்னா. இதுவும் வரைய தெரியாதவங்க என்ன பண்ணுங்கனாக்கா இந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க. கோடு போட்டுட்டு இங்கேருந்து 1/2 எடுத்தால் கரெக்டாக வரும். 1/2 இன்ச்சு இங்கே வருது. 1/2 இன்ச்சு வச்சுட்டு அப்படியே இது வந்து இந்த இடத்துல இருந்து ரொம்ப இது பண்ணாதீங்க. அப்படியே ரவுண்டாக வளைச்சி அப்படி இங்கே கொண்டு வந்துட்டால் சரியாக போயிடும். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இதை வந்து வெட்டி எடுத்துடலாம். துணி வெட்டுறதுக்கு நான் இந்த கத்திரியை யூஸ் பண்ணுறேன்.
கழுத்து வந்து எப்போவுமே நம்ம வந்து இங்கேருந்து தான் கீழேருந்து தான் வெட்டணும். அதே மாதிரி கழுத்து வந்து இந்த பக்கத்து ஓப்பன் இல்லாத பக்கத்து வரணும் பார்த்துக்கோங்க. அதுவும் முக்கியமாக ஓப்பன் இருக்க பக்கம் வந்து இங்கே முண்டா வரணும். இங்கே வந்து பின் பண்ணிக்கிட்டு கூட வெட்டுறதுனால வெட்டலாம். இதுவாகி போயிடாமல் இருக்கும், நழுவி போயிடாமல் இருக்கும். இந்த துணி வந்து பார்த்திங்கனாக்கா இந்த துணியோட ஜாயின் இதுவாகிற மாதிரி வெட்டிக்கணும், கரெக்டாக வர்ற மாதிரி அளவு. இது இப்போ கரெக்டாக வந்துருச்சு பாருங்கள். பின்னாடி நம்ம வந்து அகலத்தில் வந்து ஒரு இன்ச்சு எக்ஸ்ட்ரா நம்ம தையலுக்காக எடுத்தோம்ல, அந்த 1 இன்ச்சு வந்து இங்கேருந்து இந்த ஓப்பனாக இருக்க சைடு நம்ம வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கணும். இந்த இடத்துல ஒரு கட் கொடுத்துக்கோங்க, சின்னதாக ஒரு வீ கட் கொடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு வந்து அது வந்து நம்மளுக்கு எப்போவுமே ஞாபகமாக இருக்கும், இந்த இடத்துல வந்து தையல் வரணுன்றதுக்காக. இப்போ இது பேக் சைடு முடிஞ்சிருச்சு. இதை அப்படியே இது பண்ணி வச்சிடலாம், மடித்து வச்சிடலாம். இப்போ ஜாக்கெட்டோட கை அகலம் வந்து 7 வருது. 7னாக்கா நம்மளுக்கு வந்து 14 எடுக்கணும். கரெக்டாக அந்த மாதிரி பார்த்துட்டு இங்கே வந்து கிராஸாக அது இருந்துச்சுன்னா துணி நம்ம வந்து கட் பண்ணிக்கணும். இந்த துணி வந்து கிராஸாக இல்லாததுனால நான் வந்து கட் பண்ணலை. இப்போ பாருங்கள் 14 கரெக்டாக கைக்கு வந்துருச்சு. இந்த மாதிரி இங்கே பாருங்கள், இந்த இது வந்து மடக்கி இருக்க பக்கம் 14 வரணும். அங்கே மேலே அந்த டேப் வச்சுருக்கிறதும் 14 வரணும். அதே மாதிரி நீங்கள் வந்து எல்லா இடத்துலையும் செக் பண்ணிக்கணும் 14 வருதுன்ட்டு. 14 வருது கை அகலம். கையோட உயரம் வந்து 7. இப்போ இந்த 14 நம்ம எடுத்துருக்கோம்ல, இதை வந்து நல்லா இந்த மாதிரி இது பண்ணிக்கோங்க, மடித்து விட்டுக்கோங்க. மடித்து விட்டுட்டு இதை வந்து இதோடு இப்படி வச்சுருங்க. வச்சாச்சுனாக்க நம்மளுக்கு இப்போ இந்த சைடு எல்லாமே மடிப்பாக இருக்கும். இந்த சைடு வந்து 2 இது ஓப்பனாகவும் 2 இது மடிப்பாகவும் இருக்கும். இது மாதிரி வச்சுக்கோங்க கரெக்டாக. வச்சுட்டு கையோட உயரம் வந்து 6 தான். அது வந்து ஒரு இது வந்து நம்ம வந்து தைக்கிறதுக்காக விட்டுருந்தோம், மொத்தம் 7. இப்போ நம்ம இதில் வந்து கையோட உயரம் 6 தான் நான் வைக்கிறேன். ஏன்னா நம்ம தைக்கிறதுக்கு வந்து அந்த இதில் விட்டுக்கலாம், நம்மளுக்கு வெளியில் உள்ள துணியில். இது வந்து லைனிங் தான், அதனால் இப்போ வந்து 6 வைக்கிறேன். 6 பதிலாக 6.25 எடுத்துக்கலாம். ஒரு 1/4 இன்ச்சு இருக்கட்டும். இப்போ இதை வந்து அப்படியே கோடு போட்டுக்கலாம். அடிக்கை உயரங்கிறது பார்த்தீங்கன்னாக்க நம்மளுக்கு வந்து 3.5 வருது. அந்த அடிக்கை உயரம் எங்கிட்ட இருந்து எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் இருக்குல்ல, இந்த ஓப்பன் பக்கம் இருந்து எடுங்க. நீங்கள் அடிக்கை உயரம் 3. இது இந்த மாதிரி வளைச்சி கொண்டு வந்து அப்படியே வெட்டணும். கை கட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி திருப்பிக்கலாம். திருப்பிட்டு இப்படி வச்சுட்டு இங்கிட்டேருந்து தானே கட் பண்ணுங்கள், கீழேருந்து மேலே வரணும். இப்போ பாருங்கள் நம்மளுக்கு கை கட் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து பிரிச்சிங்கனாக்க இந்த மாதிரி இருக்கும். இங்கிட்ட 2 ஓப்பனாக இருக்கும், இந்த சைடு வந்து 2 ஓப்பன் இல்லாமல் இருக்கும். இது 2ஐயும் ஓப்பன் ஆக்கி விட்ருங்க. இந்த மாதிரி உள்ளர கத்திரியை கொடுத்துட்டு இந்த மாதிரி பண்ணிட்டோன்னா ஓப்பன் ஆயிரும். இப்போ இது 4ஐயும் சேர்த்து வச்சுட்டு இங்கே வந்து நம்மளுக்கு ஒரு கட்டு கொடுத்துக்கோங்க இந்த இதுவை. ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு தெரியும். இங்கேயும் கைக்கும் நம்ம வந்து 6 தான் வந்துச்சு. 1 இன்ச் வந்து நம்ம வந்து தைக்கிறதுக்காக விட்டுருந்தோம். அந்த 1 இன்ச்சை இங்கே மார்க் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல 1 இன்ச் வருது. மாதிரி ஒரு கட்டு கொடுத்துக்கோங்க, அப்போ தான் நம்மளுக்கு தெரியும். அதுக்காக இப்போ இதுவும் முடிஞ்சிச்சு. இதையும் மடித்து வச்சிடலாம். நம்ம தைக்கிறப்ப அந்த கைக்கு உள்ளர கொடுத்து வெட்டிக்கலாம். இப்போ இதை ஒன்றும் பண்ண வேண்டாம். முன்பக்கம் வந்து வெட்டணும். வெட்டுறதுக்கு என்ன பண்ணணுன்னாக்க இந்த துணியை வந்து இந்த மாதிரி 2ஆக மடிச்சுக்கோங்க. போட்டுட்டு என்ன பண்ணணும், நம்ம இப்போ வெட்டி வச்சுருக்கோம்ல இந்த பேப்பர், இதை வந்து இந்த மாதிரி கிராஸாக வைக்கணும். துணியில் கிராஸாக வச்சுட்டு நம்ம வச்சுருக்க பேப்பர் கீழே வர்ற இடத்துல 2 துணியும் கரெக்டாக இருக்குதான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இதுதான் கிராஸ் கட்டிங். கிராஸ் கட்டிங்க்கு தான் இந்த மாதிரி கிராஸாக வரும். பாருங்கள் துணி இப்படி நேரே இருக்குது, பேப்பர் வந்து நம்மளுக்கு இப்படி வளைஞ்சு வருது. இது மாதிரி வச்சுட்டு இப்போ இதை ஃபுல்லாக அப்படியே சுற்றி வரைஞ்சிக்கோங்க. ஃபுல்லாகவே வரைஞ்சாச்சு. இதை இப்போ நம்ம அப்படியே வெட்டி எடுத்துக்கணும். இன்றைக்கி வந்து நல்லா பின் போட்டுக்கிட்டு வெட்டுறதுனால வெட்டிக்கோங்க. இப்போ பாருங்கள் இந்த வெட்டியாச்சு. அதை வந்து இதே மாதிரி நல்லா கரெக்டாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதே மாதிரி ஒரு கட்டு, வீ கட்டு. 2 துணியும் ஒன்றா இருக்கணும் பார்த்துக்கோங்க. இப்போ இந்த வீடியோவில் நான் வந்து லைனிங் பீஸ் எப்படி கட் பண்ணுறதுன்னு, பேப்பர் கட்டிங் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து மெயின் பீஸ் கட் பண்ணுறதை பார்க்கலாம்.
இது வந்து எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிச்சின்னா இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.